ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் விக்கி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ராடக்ட்லாம் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். ஸோ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். அண்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணி சும்மா லைக் பட்டனை தெறிக்க விடுங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் போய் சேரும் நம்ம வீடியோக்குள்ளே போகுமா? கைஸ், ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் தான் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இதில் 2 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ 2 ப்ராடக்ட் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தது வந்துருச்சு. என்னைக்கு போட்டேன்னா ஒரு 2 நாள் முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ அமேசானில் ரொம்ப சீக்கிரமாக டெலிவரி பண்ணிட்டாங்க. கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டேன். ஸோ 2 ப்ராடக்டோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5540. ஸோ நிறைய இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீம் சொல்லி வாங்கியாச்சு. ஸோ அது நான் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். அப்படியே வீடியோக்குள்ளே போக போக பாருங்கள் என்ன ப்ராடக்ட்டுன்றது. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் தான் ரொம்ப பெருசாக வந்திருக்கு, செம்ம பெருசாக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கட் பண்ணி பார்ப்போம் என்ன உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. ஸோ கட் பண்ணிடலாமா? லெட்ஸ் கோ. ஸோ 2 ப்ராடக்ட் என்ன? ஸோ இதுதான் அந்த 2 ப்ராடக்ட்டு. ஸோ 2 ப்ராடக்ட் உண்டான பில்லு தான். ஸோ அந்தளவுக்கு தெரியல எந்த லட்சத்தில் எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பில்லு தெரியுதாடா? பில்லு தெரியுதா? இதுனா ஒன்றுத்துக்கு தான் பில்லுன்னு நினைக்கிறேன்டா. இன்னொருக்கு பில்லு இல்லைடா. இருக்கு 2 பில்லும் சேர்த்து தான். அது இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இது ஒன்று. ஸோ பில்லு 2த்துக்கும் சேர்த்து இருக்குது. ஸோ பில்லு இருக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ஃபைனலி மை ட்ரீம் மாதிரி தான் நம்ம இதை வாங்கிட்டோம். நம்ம சேனலில் விலாகு சும்மா திருக்கி விடலாம். அதுக்கு உண்டான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. இது ஓப்பன் பண்ணுவோம். இது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். அமேசான் ஏமாற்றிட்டான்டா. இதை பாரு, கிழிஞ்சிருக்கு. அதுக்கு என்னண்ணா இருக்கு? கிழிஞ்சிருக்குது பாருங்க. இங்கே பாருங்க. அதுக்கு என்ன பண்ணுறதா? இப்படி கிழிஞ்சி வரலாமா? வரக்கூடாதுல்ல. லைஃப் டைம் வாரண்டிலாம் ஏதோ கொடுக்குறான். அது என்னன்னு தெரியலங்க. இதை படித்து பார்ப்போம். இது ஏதோ லைஃப் டைம் வாரண்டின்னு இருக்குது. இது கவரு. ஸோ நான் இதை டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் பாருங்கள், நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. இது நாய்ஸ் எப்படி இருக்குது, நாய்ஸ்லாம் இல்லாமல் இருக்கா அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணி போடுறேன் இது ஒரு வீடியோவாக. ஸோ அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னொரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. இதுவும் ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே ரொம்ப பிடிச்சதான். ரெண்டுமே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது தான். வேறு எதுவும் இல்லை. இது ஒன்று மட்டும் தான் இருந்தது. வேறு எதுவுமே இதில் இல்லை. ஸோ இது என்னன்னா கோப்ரோ ஆக்சசரிஸ். ஸோ இதுதான் அது. ஸோ கோப்ரோட ஆக்சசரிஸ் தான் ஃபுல்லாக. ஸோ வாங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, இங்கே கேமரா ஆக்சசரிஸ் கிட் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை இங்கே. அதுக்கப்புறம் இது எதுக்கு இவ்வளோ பெரிய டப்பாவில் போட்டாங்கன்னே தெரியலங்க. இது முன்னாடி ஒரு பெரிய டப்பா இருந்ததுல, அது எதுக்கு அவ்வளோ பெரிய டப்பாவில் போட்டாங்கன்னு தெரியல. 2 ப்ராடக்ட் தான் சின்னதாகவே கொடுத்துருக்கலாம். ஏன் அந்த அவ்வளோ பெரிய டப்பான்னு தெரில. நான் கூட சரி டப்பா பெருசாக இருக்கணும், நம்ம எல்லாம் தனித்தனியாக ஆக்சசரிஸ்லாம் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன். அப்படி இல்லை, மொத்தமாக இதில் போட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க.
நான் கையிலே கிழிச்சிட்டேன். இது வந்து கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட்டுனால இது இப்படி இருக்குது. 2000 மேலே நான் போட்டிருந்தேன்னா ஒரு டப்பா கிட்டோட கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் கிட்டோட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நம்ம 2000 மேலே போனீங்கன்னா ஸோ உங்கள்கிட்ட மேபி நீங்கள் ஆர்டர் பண்ணால் நீங்கள் அது போட்டு ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ நம்ம கொஞ்சம் இதுவே போதும்னால இதை நான் ஆர்டர் பண்ணேன், அது தேவையில்லைன்னு சொல்லி தான். ஸோ பாக்ஸும் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பாக்ஸ் மாதிரி தேவை அப்படி இப்படின்னா நீங்கள் 2000 மேலே இருக்குது, ஸோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, போங்க ஓப்பன் பண்ணுவோம். ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அல்ல, நான் தான் டாக்டர். சரியான வெயிட்டாக இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே பிடிச்ச ப்ராடக்ட்டு தான் வந்து எல்லாமே. நான் மொத்தமாக கொட்டுறேன். ஆர்டர் போட்டிருந்தோம். இவ்வளோ பொருள் ஆர்டர் போட்டிருந்தோம், எல்லாம் தனித்தனியாக வந்துருச்சு. கோப்ரோவில் மாட்டுறது இதுவும் அப்படி தான், இதுவும் அப்படி தான், இதுவும் அப்படி தான், அந்த இதுவும் அப்படி தான், அந்த இதுவும் அப்படி தான், இதுவும் அப்படி தான், இது ரெண்டும் அப்படி தான். இது எல்லாமே வந்து கோப்ரோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ நம்ம கோப்ரோவில் இதையும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இது ஒவ்வொரு ஆங்கிளுக்கு வச்சு நம்ம மாட்டிக்கலாம். ஒவ்வொரு ஆங்கிளில் நம்ம ஷூட் பண்ணுறோன்னா ஸோ அந்தந்த ஆங்கிளில் இந்த மாட்டி வைக்கிற ஐட்டம் இது. ஸோ இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஐட்டம். ஸோ இதுவும் அப்படி தான், இது ரவுண்ட் டேப்பு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் தான், நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது இதுவும் அதே தான். இது கை பேண்டுன்னு நினைக்கிறேன், கையில் இது போடுறது இது நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கிளிப்பு வந்து ஷர்ட்டில் மாட்டுறதுக்குன்னு நினைக்கிறேன், தெரியல இது இருக்குன்னு. இது வந்து ஹேண்ட் பேண்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது எங்கே மாட்டுறதுன்னு சுத்தமாக தெரியல, எதுவும் தெரியல. இது சரி எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து 360 டிகிரியில் இது இருக்கும். ஸோ இது பைக்கில் நம்ம மாட்டிக்கலாம். இங்கே கிழிச்சிட்டான், அமேசான்காரன் ஏதோ பொருள் போட்டான். இது எங்கே மாட்டுறது? கேப்பில் இது வந்து முதுகில் மாட்டுறது. ஸோ இது எப்படி மாட்டுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி வரணும், அது மாட்டிக்கலாம். இப்படி வரணும், இப்படி வரும், புரியுதா? இப்படி வந்து இப்படி லாக் ஆயிரும். இங்கே இந்த இடத்துல இங்கே லாக் ஆயிரும். இதுதான் நெட் பேண்டுன்னு நினைக்கிறேன். ஹெட் பேண்டு, இதுதான் ஹெட் பேண்டு. இதாண்டா தலையில் மாட்டுறது, மாட்டு லூஸ் பண்ணிட்டு மாட்டணும். தலைனா பெரிய தலை. டார்ச்சு எதுக்கு டார்ச்சு? வேட்டையாட போகிறேன், டார்ச் எல்லாம் கேட்குதா? நைட்டு வீடியோ பண்ணணும்னா இது சிம்பிளி செலக்ட் மாதிரி. ஆனால் கோஸ்ட் வீடியோட நான் ப்ளாகா மேட்டு மாட்டி நம்ம இது பண்ணிக்கலாம். இது எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரமா? ஆனால் புதுசு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் மோந்து பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெட் பேண்டு இது பார்த்தாச்சு. இது என்னன்னே தெரியல, இது ஒன்று இருக்குது. ஸோ இது என்னது? இது வந்து நல்ல ஐட்டம், இது ஒரு நல்ல ஐட்டம் வாங்க, தெரியல வந்து போச்சு.
ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சது. இதுதான் காரில் மாட்டுறது, கார் கிளாஸில் மாட்டுறது இந்த ஐட்டம் அது. ஸோ இது எல்லாத்தையுமே தெரியும். வந்து ட்விட்டரு இது எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். என்னது இது கண்டுபிடி? ட்ரைபாடு. ட்ரைபாட் அது. செல்ஃபி ஸ்டிக்கு. செல்ஃபி ஸ்டிக்கெல்லாம் இல்லை, செல்ஃபி ஸ்டிக்கு வேறு. கண்டதை பார்த்துட்டு கண்டதை பேச முடியாது. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ண இது நல்லா பெருசாக போகும், சரியான ஹைட்டுக்கு போகும். இது டோட்டல் ஹைட் இது. இதை விட ஹைட்டாக போகுமே, பார்த்துருக்கேன். என்ன இதோட ஹைட்டாக போகும்? எது இதோட? யூடியூபர் தான் அங்கேருந்து எடுப்பாங்களே. இல்லை மாட்டிக்கிட்டு இப்படி எடுத்தோன்னே ஏன் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ தூரம் வேணால் எடுத்துகிட்டே போகலாம். அது ஸ்ட்ரிக்ட்டு தான். இது நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும் வச்சுக்க முடியாது. ஸோ இதை வச்சு நான் எடுத்தேன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இது நிறைய பேர் வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோப்ரோ வச்சுருக்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இதுவும் அதே தான். இதுவும் வந்து இது பார்க்க எல்லோ கலரில் தண்ணி பாட்டில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்காங்க. இதுவும் ஒரு சேம் கண்டென்ட் தான். இது நம்ம கையில் எப்படி பிடிச்சிட்டு நம்ம உள்ளாக எடுக்கலாம். ஸோ கையில் ஹேண்டில் தான், இதுவும் ஹேண்டில் தான் பிடிக்கிறது. அவ்வளோ நம்ம ஐட்டம் எல்லாமே வந்துருச்சு. ஃபைனலி அவ்வளோதானே நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டோம். இந்த ப்ராடக்ட்டுமே நம்ம ஃபுல்லாக அன்பாக்சிங் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு பாய், பெரிய பாய். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் டக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாய்.